எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ அவுட் ஸ்மார்ட் எனிஒன் அட் எனி டைம். எந்த ஒரு சூழ்நிலையா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு என்விரான்மென்ட்டா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு பெர்சனா இருக்கலாம். எப்படி அவங்கள அவுட் ஸ்மார்ட் பண்ணி அந்த விஷயத்த ஜெயிக்கிறது? அவுட் ஸ்மார்ட் பண்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசையா தான் இருந்துட்டு இருக்கும். அந்த இடத்துல நம்ம டேலண்டடா இருக்கணும், டிசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம், நம்மளோட கான்வர்சேஷனா இருக்கலாம். கரெக்ட்டா பேசணும், ரொம்ப வைஸரா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லப்படுற திங்கிங் வந்து எல்லாருக்குள்ளயுமே இருந்துட்டு இருக்கும். இந்த வைஸரா யோசிக்கிறது, வைஸரா பேசுது அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நம்ம யோசிக்கும்போதே, நம்ம மனசுக்குள்ள ஒரு கேரக்டர் வரும். தெனாலிராமன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டர். ஸ்கூல் டைம்ல இருந்து நம்ம இந்த தெனாலிராமன் அப்படின்னு சொல்லப்படுற கேரக்டரோட கதைகள நெறைய கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். இந்த தெனாலிராமன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெர்சனுடைய கதைகள கேட்கும்போது, நமக்கு நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு தோணிட்டே இருக்கும். பரவால்ல இந்த சிச்சுவேஷன இப்படி கூட ஹேண்டில் பண்ணலாமா? இந்த கேள்விக்கு இந்த மாரி கூட பதில் சொல்லலாமா? அப்படின்னு சொல்லப்படுற இத்தன விஷயங்கள வந்து அந்த சிச்சுவேஷன ப்ராப்பரா அவுட் ஸ்மார்ட் பண்ணியும், ஒரு பீப்பிள ப்ராப்பரா அவுட் ஸ்மார்ட் பண்ணியும், இவர்கிட்ட ஒரு என்விரான்மென்ட் போதுன்னா, இவர ஜெயிக்கவே முடியாது. இவருடைய பதில்கள் வந்து அந்த மாரி இருக்குன்னு சொல்லப்படுற அந்த விஷயத்த வந்து சம்பாரிச்சு வச்சிருக்கிற ஒரு பெர்சனா அவரு வாழ்ந்துட்டு வந்தாரு. கிருஷ்ணதேவராயா கிங்டம் அப்படின்னு சொல்லப்படுற கிங்டம்ல வந்து ஒரு கோர்ட் ஜெஸ்டரா இவரு வொர்க் பண்ணிட்டு இருந்தாரு. கோர்ட் ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யார் எந்த மாரியான ஒரு வழக்க கொண்டு வந்தாலுமே கூட சரி, அந்த வழக்க அலசி ஆராய்ஞ்சு பக்காவா வந்து முடிவு குடுத்துருவாரு. அந்த மாரி இருக்கும்போது ஒரு டைம் வந்து ஒரு மந்திரி இவர பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு. "கோழிலருந்து முட்டை வந்ததா? இல்ல முட்டையிலருந்து கோழி வந்ததா?" அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கேள்வியா அது இருக்கு. ஆனா அந்த கேள்விக்கு தான் பதிலே இல்லையே அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் இந்த இடத்துல தெனாலிராமன் ஹேண்டில் பண்ண விதம் வந்து வேற மாரி இருக்கும். அந்த மந்திரி வந்து அந்த கேள்விய கேட்கறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "நான் உன்கிட்ட வந்து 100 சுலபமான கேள்விகள் கேட்கவா, இல்ல ஒரு கடினமான கேள்வி கேட்கவா?" அப்படின்ற மாரியான ஒரு விஷயத்த கேட்டு அப்புறம் தான் அந்த கேள்வி கேட்டிருப்பாரு. அதுக்கு தான் தெனாலிராமன் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, "ஒரு கடுமையான கேள்வியே கேளுங்க. அதான் 100 சுலபமான கேள்விகள்னு சொல்லிட்டீங்கன்னு" சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவாரு. அந்த டைம்ல வந்து கோழியிலிருந்து தான் இல்ல முட்டையிலிருந்து தான் கோழி வந்தது அப்படின்ற மாரியான ஒரு பதில் வந்து தெனாலிராமன் குடுத்திருப்பாரு. அப்ப கோழி வந்து எங்கிருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அகைன் அடுத்த கொஸ்டின் கேட்கும்போது, நீங்க என்கிட்ட கேட்கணும்னு சொல்லப்பட்ட கேள்வி வந்து ஒரே ஒரு கேள்வி தான். ஆனா வந்து திருப்பி நீங்களே உங்க வாக்க மாறி 2வது கேள்வி என்கிட்ட கேட்கிறீங்க அப்படின்ற மாரி சொல்லி அவரே மடக்கியிருப்பாரு. சோ இந்த சிச்சுவேஷன்ல நமக்கே இந்த விஷயம்லாம் தோணாது. அதுக்கப்புறம் தான் தோணியிருக்கும். கரெக்ட் இல்ல. நம்ம அந்த இடத்துல அந்த மாரியான ஒரு பதில் சொல்லியிருக்கலாம்ல. இந்த இடத்துல இப்படி கூட ஹேண்டில் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் தான். தெனாலிராமன் ஸ்டோரீஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு அதிகமா தெரிய ஆரம்பிக்கும். அப்பதான் இந்த மாதிரியான இன்சிடென்ட் பார்க்கும்போது தான் நாம நம்மளே வந்து ஒரு அவுட் ஸ்மார்ட்டான பெர்சனா மாத்திக்கணும். எந்த ஒரு இடமா இருந்தாலுமே கூட சரி, சாதுரியமா பதில் சொல்லணும், சாதுரியமா பேசணும், சாதுரியமா ஒரு என்விரான்மென்ட்ட வந்து ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லப்படுற ஆசை வந்து நம்ம மனசுக்குள்ள எழுந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம சில நேரங்கள்ல வந்து நம்ம ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கலாம், இல்ல வெளியில ஒரு இடத்துல போய் ஒரு நெகோசியேஷன் பேசுறதா இருக்கலாம், கான்வர்சேஷன் பேசுறதா இருக்கலாம். அன்னைக்கு நம்ம எஸ் சொல்லிட்டு வந்திருக்கலாமோ, இல்ல நம்ம அன்னைக்கு நோ சொல்லியிருக்கணும், நம்ம மாத்தி சொல்லிட்டோம். அந்த மாரி அவங்க கிட்ட பேசிட்டு வந்துட்டோமே, நம்ம தப்பா பேசிட்டோமோ, நம்ம கரெக்ட்டா பேசியிருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கிற டைம்ல நம்ம வீட்டுக்கு வந்துட்ட அப்புறம் தான் நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்ல ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வந்து ஏங்கி தவிச்சிருப்போம். நம்ம வந்து எந்த மாரிலாம் நம்மள மாத்திக்கிட்டா, கரெக்ட்டா ஒரு விஷயத்த பேசி முடிக்க முடியும். கரெக்ட்டா ஒரு பெர்சன்ட்ட கான்வர்சேஷன் பேச முடியும். கரெக்ட்டா நெகோஷியேட் பண்ண முடியும்னு சொல்லப்படுற இந்த ஸ்கில்ல நம்மகிட்ட இல்லையே. சில பேர் வந்து இதெல்லாம் ட்ரிக்கியா பண்றாங்க. நம்மளால பண்ண முடியலன்னு சொல்லப்படுற இந்த ஆதகம் நெறைய பேருக்கு இருந்துட்டே இருந்திருக்கும். அந்த மாரியான பீப்பிள்க்கு இந்த வீடியோ நிச்சயமா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருக்கும். நான் இந்த வீடியோல சொல்லப்போற இந்த விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்களும் எந்த ஒரு பெர்சனா இருக்கலாம், என்விரான்மென்ட்டா இருக்கலாம், சிச்சுவேஷனா இருக்கலாம், அவுட் ஸ்மார்ட் பண்ணி கரெக்ட்டா அந்த டைம்ல எந்த பதில் சொல்லணும்னு சொல்லப்படுற விஷயத்த அந்த டேலண்ட்ட நீங்க வளர்த்துக்கலாம். என்னப்பா அவுட் ஸ்மார்ட்ன்னு சொல்ற? இந்த மாரி ரொம்ப ட்ரிக்கியா பேசணும்னு சொல்ற? அப்போ வந்து நம்ப ஆப்போசிட்ல பேசுற பெர்சன வந்து நெகட்டிவா மேனிபுலேட் பண்ணி மாஸ்டர் மைண்டோட ஒரு விஷயத்த அட்டெண்ட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படி சொல்ல வரல. ஏன்னா இன்னைக்கு உங்க டே வந்து ஒரு மாதிரி இருக்கும். நாளைக்கு உங்க டே வேற மாரி கூட மாறலாம். ஒரு ஒரு டேவும் வந்து நம்மளுக்கு ஒரு நெறைய லெசன்ஸ் சொல்லிக் குடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரே மாரி இருக்கிறது கிடையாது டேஸ். அப்போ வந்து சேலஞ்சிங்கான சில விஷயத்த நீங்க ஃபேஸ் பண்ணும்போதும், உங்கள ஏமாத்துற பெர்சன் வரலாம். இல்ல நீங்க வந்து உங்களுக்கு புதுசா ஒரு லெசன் சொல்லிக் குடுக்க அடுத்த டே வந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கலாம். அப்போ அந்த இடத்துல நீங்க உங்கள எவ்வளவு தூரம் ஸ்மார்ட்டா வச்சிருக்கீங்களோ, அதுக்கேத்த மாரி தான் மத்த பீப்பிள் வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணி உங்க லைஃப்ல நீங்க சக்சஸ் பண்ண முடியும். அத பத்தி தான் டீட்டெயிலா அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க எந்த ஒரு பெர்சனா இருக்கலாம், சிச்சுவேஷனா இருக்கலாம், இல்ல என்விரான்மென்ட்டா இருக்கலாம். எப்படி அவுட் ஸ்மார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஃபைன் டியூனிங் யுவர் டைமிங் அப்படின்ற மாரி சொல்லலாம். காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவோம். காலம் தான் எல்லாம் அப்படின்ற மாரி சொல்லுவோம். காலம் நினைச்சா ஒருத்தர வந்து டாப்ல தூக்கிட்டு போய் உட்கார வைக்க முடியும். ஒருத்தர வந்து டவுன்ல கூட தள்ளிட முடியும். அப்போ டைம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டே இருப்போம். இந்த டைம வந்து நீங்க ப்ராப்பரா டைமிங்கோட ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். இந்த டைமிங்க ஹேண்டில் பண்றதுனா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, எப்ப பேசணும், எப்ப பேசக்கூடாது, எந்த டைம்ல வந்து ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த 3 விஷயத்த நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டீங்கன்னா, இன்னொரு ஒரு சூப்பரான 3 விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த 3 விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, கான்வர்சேஷனா இருக்கலாம், நெகோசியேஷனா இருக்கலாம், டிசிஷன் மேக்கிங்கா இருக்கலாம். இந்த 3 விஷயத்துல நீங்க வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா மாற முடியும்.
என்ன காரணம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, இந்த டைம்ல தான் இத செய்யணும். இந்த டைம்ல இத செய்யக்கூடாது. நமக்கு இப்ப டைம் இப்படி இருக்கு. நம்ம மாத்தி பேசணும். நமக்கு டைம் சரியில்ல. கொஞ்சம் கம்மியா தான் பேசணும். அடக்கமான சில விஷயங்கள செய்யணும்னு சொல்லப்படுற காலத்த அறியறது அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அந்த டைமிங்க வந்து ப்ராப்பரா செக் பண்ணி, இந்த டைம்ல போய் நீங்க அடிங்க நிச்சயமா வின் பண்ணிடுவீங்க. இந்த டைம்ல வந்து அவங்க மூட் சரியில்ல. இந்த டைம்ல வந்து டெம்பரேச்சர்க்கு ஏத்தா மாரி நம்ம இப்படி தான் போய் பேசணும்னு சொல்லப்படுற அந்த அப்சர்வேஷன் இருக்கணும். அது நம்மளோட டைமிங்ல மட்டும் இருக்கக்கூடாது. நம்ம ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், இல்ல ஒரு விஷயத்த கேட்டு அடைய நினைக்கிறோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்ல இருக்கிறவங்க கிட்டோட நம்ம கரெக்ட்டா பேசியிருப்போம். ஆனா டைமிங் தப்பா போயிருக்கும். இந்த மாரி டைமிங்க ப்ராப்பரா அறிஞ்சு அறிஞ்சு செயல்படுறது மூலியமா மட்டும் தான், நீங்க உங்க சிச்சுவேஷன வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ண முடியும். ஒரு பெர்சன் கிட்ட நீங்க என்ன ஆசைப்பட்டீங்களோ, அதையும் வாங்கிக்க முடியும். ஏன்னா காலம் தான் எல்லாமே முடிவு பண்ணும். நம்ம நெனச்சுக்கிறோம் நம்ம தான் திறமைசாலி, நம்ம நம்ம நெறைய விஷயம் செய்றோம். நம்ம ப்ராப்பரா கொண்டு போறோம். நம்மளுடைய திறமையில தான் ஓடிட்டு இருக்கு. ஆனா காலத்துக்கு மட்டும் தான் தெரியும் யார, எங்க, எப்போ, எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த. ஸோ அந்த காலம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்துக்கு மரியாதையும் குடுக்கணும். அந்த காலத்த வந்து ப்ராப்பரா ஃபைன் டியூனும் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க வந்து ஒரு பெர்சனா இருக்கலாம், சிச்சுவேஷனா இருக்கலாம், என்விரான்மென்ட்டா இருக்கலாம், அவுட் ஸ்மார்ட் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆஸ்க் ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படின்ற மாரி சொல்லலாம். இந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க வந்து ஏதோ நம்ம 2 பேருக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் வருது. இல்ல நம்ம 2 பேர் ஏதோ ஒரு பிசினஸ்லயோ, இல்ல ஒரு அக்ரீமென்ட்குள்ளயோ என்டர் ஆகணும் அப்படின்ற மாரி பார்த்தோம்னா, நீங்க என்கிட்ட கேட்கிற கேள்விகள் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, நான் எஸ், நோ அப்படின்னு சொல்லப்படுற சிம்பிளா முடிக்கிற கேள்விகளா இல்லாம, உங்களுக்கு அதிகமா எக்ஸ்ப்ளைன் பண்ணக்கூடிய கேள்விகளா நீங்க கேட்க ஆரம்பிச்சீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா நீங்க அந்த சிச்சுவேஷன்ல என்ன மாரி ஆட்கள வந்து நீங்க ஓவர் ஸ்மார்ட் பண்ணலாம். என்ன மாரி ஆட்கள் இன் த சென்ஸ் நீங்க யார் கூட பேசுறீங்களோ, யார் கூட அக்ரீமெண்ட் குள்ள போறீங்களோ, அவங்கள நீங்க அவுட் ஸ்மார்ட் பண்ணலாம் அப்படின்றது. அவுட் ஸ்மார்ட்டும் பண்ணலாம், ஓவர் ஸ்மார்ட்டும் பண்ணலாம். இந்த இந்த விஷயம் என்ன பண்ணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதிகமான ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க ஒரு பெர்சன் கிட்ட வேலைய வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தாட்ல இருக்கிற பெர்சனா இருக்கலாம். இல்ல நீங்க ஒரு பெர்சனுக்கு வேலை செஞ்சு குடுக்குறீங்க. உங்களோட சுப்பீரியர் கிட்ட வேலை செஞ்சு குடுக்குறீங்கன்னா, பிளைண்டா ஒரு விஷயத்த வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கிட்டு வரதா இருக்கலாம். இல்ல சிம்பிளான கொஸ்டின்ஸ கேட்டுட்டு வரதா இருக்கலாம். இது மூலியமா வந்துட்டு அப்புறம் நம்ம யோசிப்போம். ஐயோ! இந்த கேள்வி நம்ம கேட்டுருக்கணுமோ! இந்த கேள்வி நம்ம அப்பயே விசாரிச்சிருக்கணுமோ! நம்ம அதெல்லாம் அனலைஸ் பண்ணாம வாங்கிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு இந்த ரிசர்ச் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கவே மாட்டோம். அதனால தான் ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளால கேட்க முடியுமோ, ஒரு அக்ரீமென்ட்குள்ளயோ, ஒரு அனலிஸ்ட் ஐ மீன் ஏதோ ஒரு கான்வர்சேஷனுக்குள்ளயோ, இல்ல நீங்க ஏதாவது ஒரு விஷயத்த வாங்கணும்னு ஆசைப்பட்டாலோ, எக்கச்சக்கமான கேள்விகள் ஓப்பன் எண்டடா இருந்தது அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 2 அட்வான்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன் கிட்ட இருந்து அவங்களே அந்த விஷயத்த பத்தி தெரியாம ஒரு ப்ராடக்ட்டே வச்சுக்கோங்க. ஒரு சேல்ஸ்மேன் உங்ககிட்ட ஒரு ப்ராடக்ட் செல் பண்றாரு. நீங்க கேட்கிற கேள்வியில அவருக்கே இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்காது. ஆனா இவ்ளோ கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லும்போது, அவரே இத்தனையும் சொல்லும்போது, அவங்களுக்கே அந்த ப்ராடக்ட்ட பத்தி இன்னும் அதிகமா தெரிய வரும். ஸோ நீங்க அத பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கலாம். 2வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸா நீங்க ஆப்போசிட்ல இருக்கிற பெர்சன்ட்ட கேட்டுட்டு இருக்கும்போது, அவங்க இன்னும் உங்க மேல அதிகமா இன்ட்ரெஸ்ட் ஆவாங்க. பரவால்ல இத்தனை கேள்விகள் கேட்கறாங்க. அப்போ ஒரு வேலைய சொன்னா பெர்ஃபெக்ட்டா செஞ்சு குடுப்பாங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்க போறாங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா பார்த்து வாங்குற ஒரு கரெக்ட்டான ஒரு நாலெட்ஜபிள் பெர்சனா இருக்கான்னு சொல்லப்படுற அந்த இமேஜும் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இப்ப இந்த ஓப்பன் எண்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், சேல்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இடத்துல ரொம்ப ரொம்ப சூப்பரா உபயோகமாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 3வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, அப்சர்வ் மோர், ரியாக்ட் லெஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். வாழ்க்கை அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ஒரு தராசு மாரி வச்சுக்கோங்க. அந்த தராசுல வந்து 2 2 ஐ மீன் 2 பக்கமும் 2 தராசு இருக்கும். ஓகேங்களா? அதுல வந்து ஒரு இடத்துல வந்து அப்சர்வேஷன வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ரியாக்ஷன வச்சுக்கோங்க. நீங்க வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ அப்சர்வ் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளோ ரியாக்ட் கம்மியா பண்ணுவீங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ ரியாக்ட் பண்ணிட்டே இருக்கீங்களோ, அவ்வளவுக்கு எவ்வளோ அப்சர்வேஷன் கம்மியா பண்றீங்கன்னு அர்த்தம். ஏன்னா, அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம், ஈவென்ட்டா இருக்கலாம், பீப்பிளா இருக்கலாம். எவ்வளோ தூரம் நீங்க நீங்க வந்து கவனிச்சு புரிஞ்சுக்கிறீங்களோ, அதுக்கேத்தா மாரி தான் நீங்க ரியாக்ட் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து எல்லா சிச்சுவேஷனுமே உங்களுக்கு ஃபேவரா இருக்கும்னு சொல்ல முடியாது. திடீர்னு உங்கள வந்து கோவப்படுத்துற மாரியான சிச்சுவேஷன் ஏற்படலாம். உங்கள அவமானப்படுத்துற மாரியான சிச்சுவேஷன் ஏற்படலாம். இல்ல திடீர்னு உங்கள வந்து பயங்கர சந்தோஷப்படுத்துற சிச்சுவேஷன் ஏற்படலாம். அப்ப சிச்சுவேஷன் மாறிட்டே இருக்கும்போது, அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க அதிகப்படுத்தும்போது மட்டும் தான் நீங்க இம்பல்சிவா பதட்டத்தோட நீங்க வந்து கத்துறதோ, தேவையில்லாம பேசுறதோ, "என்னப்பா இவ்ளோ வயசாகுது இப்படி பேசுறியே" அப்படின்ற மாரி பொசுக்குன்னு கேட்டு போயிடுவாங்க நம்மள சுத்தி இருக்க பீப்பிள். ஸோ அந்த மாரியான சிச்சுவேஷன் நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அதிகமா அப்சர்வ் பண்ணீங்கன்னா கம்மியா ரியாக்ட் பண்ண முடியும். இந்த மாரி ரியாக்ட் பண்றது மூலியமா நீங்க சுத்தி இருக்கிற பீப்பிள அவுட் ஸ்மார்ட் பண்ணவும் முடியும். எப்படி அவுட் ஸ்மார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லர் மேட் அப்படின்ற மாரி ஒரு வார்த்தைய நம்ம பயன்படுத்துவோம். டெய்லர் மேட்னா வந்து பக்காவா இப்போ ஒரு விஷயம் எனக்கு வேணும்னா, நம்ம எல்லாத்தையும் முன்னாடியே ப்ரீ பிளான்டா தச்சு எடுத்துட்டு போற மாரி, உங்களுடைய அப்ரோச்ன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு விஷயத்த நீங்க அடையறதுக்காக. நீங்க பணத்த அடையணும்னு ஆசைப்படுறதா இருக்கலாம். இல்ல நீங்க லவ் பண்ற பெர்சன வந்து லவ்க்குள்ள கொண்டு வரணும்னு ஆசைப்படுறதா இருக்கலாம். இல்ல ஏதோ ஒரு கெரியர் டிசிஷனா இருக்கலாம்.
இந்த இடத்துல உங்களோட அப்ரோச்ச வந்து ஒரு டெய்லர் மேட் அப்ரோச்சா மாத்தி விட்டுடும். நீங்க ஓவரா ரியாக்ட் பண்ண மாட்டீங்க. அப்சர்வ் பண்ணி தான் பேசுறீங்கன்னா, இப்படிதான் இங்க கொண்டு போணும். இந்த மாரி தான் இவங்க கிட்ட பேசணும். இந்த மாரி தான் இந்த இடத்துல நடந்துக்கணும்னு சொல்லப்படுற இந்த பேசிக்கான ஃபண்டமெண்டல் விஷயம்லாம் உங்களுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இதனால உங்களோட டிசிஷன் மேக்கிங் வந்து அதிகமான பெர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவா அமையவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து திங்க் பிஃபோர் யூ ஸ்பீக். வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உங்களுடைய இமேஜ கிரியேட் பண்ணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நம்ம நினைச்சுப்போம் நம்ம வார்த்தைகள் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன செஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வார்த்தைகள் உங்க உங்க வாயிலிருந்து வர வார்த்தைகள் எல்லாமே வந்து நீங்க என்ன மாரியான ஒரு ஆட்டிட்யூட்ல இருக்கிற ஒரு பெர்சன், என்ன ஒரு கேரக்டர்ல இருக்கிற பெர்சன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த இந்த உலகத்துக்கே காட்டும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ யோசிச்சு பதில் சொல்றது அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். உங்களுடைய மரியாதைய வந்து உங்க வார்த்தைகள் தான் உங்களுக்கு வாங்கி குடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க நிச்சயமா எந்த சிச்சுவேஷனா இருக்கலாம், என்விரான்மென்ட்டா இருக்கலாம், ஒரு பீப்பிளா இருக்கலாம், அவுட் ஸ்மார்ட் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இது ஒரு சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, டாக்டர் கலைஞர் அவர்கள் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? டாக்டர் கலைஞர் அவர்கள்கிட்ட வந்து பத்திரிக்கையாளர்கள் வந்து ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அது என்ன கேள்வி அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பிரபாகரன் அவர்கள் வந்து உயிரோட தான் இருக்காரா? இல்ல இறந்து போயிட்டாரா? அப்படின்னு சொல்லப்படுற கேள்வி. சச் அ சர்க்காஸ்டிக்கான ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து பதில் எப்படி சொன்னாலுமே வந்து கலைஞர் அவர்கள் மேல வந்து ஒரு விமர்சனம் எழும். ஓகேங்களா? இந்த இடத்துல கலைஞர் அவர்கள் வந்து டக்குன்னு பதில் சொல்லவே இல்ல. ஒரு நிமிஷம் நிதானமா டைம் எடுத்துக்கிட்டு யோசிச்சு, போராளிகள் போராளிகளுக்கு இறப்பே இல்லை, மரணமே இல்லை அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிட்டாரு. அப்போ இதுல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ல வந்து பிரபாகரன் அவர்கள் வந்து இறந்து போயிட்டாருன்னும் வரும். அவருக்கு இறப்பு இல்ல அப்படின்ற மாரியான ஒரு விஷயம் வருமான்னு சொல்லிட்டு, ஒரு கன்ஃப்யூஷனான ஸ்டேட்ல எல்லாருமே எழுத ஆரம்பிச்சாங்க பத்திரிகைகள்ல. ஸோ இதுதான் வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ற ஒரு விஷயம். உங்கள நோக்கி சில சமயத்துல வந்து சர்க்காஸ்டிக்கான கேள்விகள் எழுப்பப்படலாம். உங்கள உங்கள பிரச்சனையில மாட்டி விடுற மாரியான கேள்விகள் கூட இங்க எழுப்ப நெறைய பேர் காத்துக்கிட்டே இருக்கலாம். இல்ல உள்ள பிரச்சனைகளான விஷயத்த கிரியேட் பண்ணி உங்க வாயிலிருந்து வார்த்தைகள புடுங்கணும்னு சொல்லப்படுற பீப்பிளும் நீங்க காத்துட்டே இருக்கலாம். இந்த நேரத்துல நீங்க எவ்வளவு தூரம் யோசிச்சு பதில் சொல்றீங்களோ, அந்த லெவலுக்கு வந்து உங்களோட வார்த்தைகளுக்கும் நீங்க மரியாதைய சேர்த்துக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்டடான ஒரு கம்யூனிகேட்டரா உங்களால மாற முடியும். இப்ப நீங்க ஒரு விஷயம் பேசுறீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரொம்ப தாட்ஃபுல்லா இருக்கும், மைண்ட்ஃபுல்லா இருக்கும். இவங்க சொன்னாங்கன்னா கரெக்ட்டா இருக்கும்னு சொல்லப்படுற இந்த ஒரு மரியாதை உங்க வார்த்தைகளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சுருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா சொல்லவே தேவையில்ல. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் உங்க உங்க வார்த்தைகளுக்கு மரியாதை சேர்த்து வச்சுட்டீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்க எத வேணா சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். ஈஸியா நீங்க அவுட் ஸ்மார்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில வந்து சுத்தி இருக்கிற பீப்பிள் மேல வந்து கம்ப்ளைண்ட்ஸ குடுக்கறதுக்கு நெறைய பேர் இங்க இருந்துட்டு இருக்காங்க. ஆனா காம்ப்ளிமெண்ட்ஸ் குடுக்கறதுக்கு இருக்கிற பீப்பிள் ரொம்ப கம்மி. காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து ஒரு முத்தம் மாரி. குடுக்குறவங்களுக்கும் சந்தோஷத்த குடுக்கும். வாங்கிக்கிறவங்களுக்கும் சந்தோஷத்த குடுக்கும் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ ஒரு பெர்சன நீங்க காம்ப்ளிமெண்ட் பண்றீங்க. உங்கள சுத்தி இருக்கிற பீப்பிள வந்து பிரைஸ் பண்றீங்க. உண்மையா அவங்க செய்ற வொர்க்க வந்து உணர்ந்து எம்பத்தைஸ் பண்ணி, அவங்க இடத்துல நீங்க இருந்து பார்த்து இந்த வொர்க்க நீங்க நல்லா பண்ணி முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மனசார நீங்க பாராட்டுறீங்கன்னா, நிச்சயமா அந்த இடத்துல உங்களால அவுட் ஸ்மார்ட் பண்ண முடியும். அவுட் ஸ்மார்ட் பண்றதுன்னா என்ன? உங்களுக்கு வேணும்னு சொல்லப்படுற விஷயத்த அழகா அடையிறது. அது வந்து ஒரு சிச்சுவேஷனா இருக்கலாம், என்விரான்மென்ட்டா இருக்கலாம். உங்களுக்கு வேணும்னு சொல்லப்படுற எந்த ஒரு பொருளா இருக்கலாம். அத இன்னொரு மனிதன் கிட்ட இருந்து நீங்க அடையறதுக்கு வந்து அந்த மனிதனோட மனசுல வந்து ஒரு பாசிட்டிவான ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட். நம்மள வந்து யாருமே பேசல, நம்மளோட வொர்க்க யாருமே பிரைஸ் பண்ணலன்ற டைம்ல வந்து, நீங்க போய் பிரைஸ் பண்றீங்க. நீங்க அவங்களோட சேர்ந்து வொர்க் பண்ணும்போது, உங்களுக்கான ஒரு அந்த ஸ்பேஸ் வந்து அதிகமா கிடைக்கிறதோட மட்டும் இல்லாம, பெர்சனலா அடுத்த பீப்பிள் கூட நீங்க ஈஸியா வந்து கொலாபரேட் ஆக முடியும். இன்னும் அதிகமா மென்டலா அவங்க கூட வந்து நெருங்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது உண்மையான விஷயம். இந்த விஷயத்தினாலயும் வந்து நீங்க ஈஸியா இந்த பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட்னாலயும் நீங்க ஈஸியா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ண முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டே ஹம்பிள் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கூட சரி, நீங்க அ அ அடையணும்னு ஆசைப்படுற விஷயத்த நான் அடையணும். பேச்சு திறமைய வளர்த்துக்கணும். பேசி அடையறதா இருக்கலாம். இல்ல உங்களோட பிரசன்ஸ் மூலியமாவே ஒரு விஷயத்த அடையறதா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் பிரையாரிட்டி நான் லாஸ்ட்டா சொல்றேன். ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் பிரையாரிட்டி அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸ்டே ஹம்பிள் அப்படின்ற மாரி சொல்லலாம். நீங்க வந்து உங்களுடைய திறமைய வந்து வேற லெவல்ல வச்சுட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு திறமைசாலியான ஒரு பெர்சனா, உங்க திறமை மூலியமா யார வேணா திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு பெர்சனா நீங்க இருந்தாலுமே கூட ஹம்பிள்னஸ், ஹியூமிலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா வந்து நீங்க யாரையுமே அவுட் ஸ்மார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, ப்ரூஸ்லி அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து, நீங்க ஒரு 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 விஷயத்த, ஒரு கலைய வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, நிச்சயமா அது வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க வந்து திறமையானவரா மாற முடியும். அந்த திறமை வந்து உங்களுக்கு வெற்றிய தரும். ஆனா கிடைச்ச வெற்றிய தக்க வச்சுக்கிட்டு அந்த இடத்த காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு முக்கியமான விஷயம் வந்து திறமை மட்டும் கிடையாது. நல்ல ஆட்டிட்யூட், நல்ல மனசு அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அப்ப அந்த ஹம்பிள்னஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எப்படி வரணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா,
சுத்தி இருக்கிற பீப்பிள நான் பாராட்டுறது எவ்வளவு தூரம் இம்பார்ட்டன்ட்டோ, அதே சமயத்துல நம்மளுடைய குறைகள நம்ம அக்னாலெட்ஜ் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஆமாம்பா எனக்கு இந்த விஷயம் வராது. எனக்கு இந்த விஷயம் தெரியாது. எல்லாருக்குமே எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. கரெக்ட்டுங்களா? அப்ப நமக்கு சில விஷயங்கள் தெரியல அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த, ஆமா எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லப்படுற அக்னாலெட்ஜ் பண்றது ஒரு ஹம்பிளான விஷயம் தான். இந்த ஹம்பிள்னஸ் நம்மளுக்கு வந்துருச்சு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா சொல்றேன். நீங்க நெனைக்கிற விஷயத்த சாதுரியமா உங்களால ஈஸியா அடைய முடியறதுக்கான திறமைய நீங்க வளர்த்துப்பீங்க. அந்த ஹம்பிள்னஸோட சேர்ந்து உங்களோட டேண்டம் இணைஞ்சதுன்னா, நிச்சயமா நீங்க தொடப்போற உயரம் வேற லெவல்ல இருக்கும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம். ஸோ 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே இருக்கிற ஒரு காமனான ஒரு ஆசை தான். எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே கூட சரி, எந்த ஒரு சிச்சுவேஷனா இருந்தாலுமே கூட சரி, என்விரான்மென்ட்டா இருக்கலாம், பீப்பிளா இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம போனோம்னா, நம்ம திறமைய காமிச்சு, நம்ம தான் திறமைசாலி, நம்ம கை தான் ஓங்கி இருக்கணும், நம்ம தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும், நம்ம எல்லா இடத்துலயுமே ஜெயிக்கணும்னு சொல்லப்படுற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஆனா உண்மையாலே திறமையான மனிதர்கள் வந்து என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயுமே நம்ம ஜெயிக்க முடியாது. எல்லா இடத்துலயுமே நம்ம வாக்கு வந்து டாப்ல போவாது. ஒரு சில இடங்கள்ல நம்மளுக்கு வந்து தோல்வி கிடைக்கும். ஒரு சில இடங்கள்ல அவமானம் கிடைக்கும். ஒரு சில இடங்கள்ல வெற்றி கிடைக்கும். இத ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுட்டு இருப்பாங்க. அதனால தான் நான் இந்த பாயிண்ட்ஸ் இந்த வீடியோல சொன்ன பாயிண்ட்ஸ் மாரி இன்னும் அதிகமான விஷயங்கள அவங்க டெய்லி பிராக்டிஸ் பண்றது மூலியமா வந்து ஈஸியா ஒரு சிச்சுவேஷனையும், என்விரான்மென்ட்டையும், பீப்பிளையும் வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணி ரொம்ப தகுதியான மனிதர்களா நிக்கிறாங்க. அவங்க தோத்தாலும், ஜெயிச்சாலும் வந்து, ச்சே அன்னைக்கு வந்து பேசிட்டு போனாரு. அவர் பேசின விஷயம் வந்து எடுபடல, தோத்துட்டாரு. பட் செம்மையா பேசினாரு. செம்மையான விஷயங்களா செஞ்சுட்டு போனாரு அந்த மனுஷன் சொல்லிட்டு சுத்தி இருக்க பீப்பிளால அதிகமா ரெஸ்பெக்ட் வாங்குற பீப்பிளும் இந்த பீப்பிள் இருப்பாங்க. அதனால இந்த குவாலிட்டீஸ்லாம் நீங்களும் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நீங்களும் ஈஸியா அடுத்த பீப்பிள, என்விரான்மென்ட்ட, சிச்சுவேஷன வந்து அவுட் ஸ்மார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.